வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 268 பக்கமாக நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. 265, 50 மற்றும் 262 ரெண்டுத்தையும் சப்போர்ட்டாக வச்சு நேச்சுரல் கேஸ் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதோடைய அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 272, 276 அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங், அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ரெண்டு எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் ஆகிருக்கு கண்டுபிடிக்க முடியறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாக தான் நேற்று மார்க்கெட் அமைஞ்சிருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப நேரம் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 268. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மொமெண்டம் பிக் ஆகி நம்ம எதிர்பார்த்த மாதிரி 272 மேலே போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. 272 ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பல முறை அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு இன்னொரு தடவை 272 டெஸ்ட் பண்ணியிருக்கு. பலன் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் ட்ராப் ஆகி எங்கேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நிறைய பையிங் இருந்திருக்கு. அதே இடத்துல மார்க்கெட் வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே 272 டெஸ்ட் பண்ணி அதுக்கு மேலேயும் நிற்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணியிருக்கு. மறுபடியும் அது பலன் கொடுக்காத காரணத்தினால ப்ரைஸ் ஃபெயில் ஆகி 270, 50 க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகியிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை, அதாவது லோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகம், ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் விட அதிகம். இதெல்லாம் மார்க்கெட் நேற்று மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டில் போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்லேயும் ஓரளவு பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நமக்கு குறிக்குது. நம்ம இன்றைக்கி முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுடைய இன்வென்ட்ரி ரிப்போர்ட் உள்ளது. அதாவது 9 மணிக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட். அதுவும் பர்டிகுலராக இந்த இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ரொம்பவும் முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டாக அமையப்போகுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் எங்கே இருக்குன்னு எதிர்பார்க்குறோன்னா, 269 அதுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இதே ப்ரைஸ் ஓப்பனிங் சப்போஸ் இப்போ என்னென்னா, நேற்று க்ளோஸ் ஆனதுக்கு மேலே எங்கேயாவது ஓப்பன் ஆகிருந்ததுன்னா நம்ம சந்தேகமே இல்லாமல் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இன்றைக்கும் 272 சுலபமாக உடைச்சி மேலே போகுன்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோஸிங்கை விட கீழே ஓப்பன் ஆகி, நேற்று எங்கே ஓப்பன் ஆச்சோ, நேற்று ஓப்பன் ஆனது 268, இதற்கு பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படின்ற காரணத்தினால கொஞ்சம் இன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான 2 இடத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, 265, 50 இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது முதல் இடம். 262 ரெண்டாவது இடம். ஸோ இந்த 2 இடத்தையும் நம்ம ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம். 265, 60க்கு கீழே, அதாவது நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்து 265க்கு 60 இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த ஜோனுக்கு கீழே ட்ரேட் ஆயிடுச்சுன்னா பையிங்கோடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். 265 கீழே வந்தாலும் 262 மிகப்பெரிய அடுத்த சப்போர்ட். இந்த 2 இடமும் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு முடிவு பண்ண போகிறது இந்த 4 பாயிண்ட் தான். இன்றைக்கி இன்வென்ட்ரி ரிப்போர்ட் ரொம்ப மிக முக்கியமானது. இந்த இடத்துல 265, 60 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே 272 மேலே போயிடுச்சுன்னா 276 போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 200 மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிடணும்னு பெரிய நம்பிக்கை இல்லாமல் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 265 கீழே வர சமயத்தில் கொஞ்சம் வீக்காகும். 262 கீழே வந்துடுச்சுன்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்டே செல்லிங்க்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து நேச்சுரல் கேஸில் ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, 265 சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வரப்போ ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணி பார்ப்போம்.
சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றதை பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.